சரி, இப்ப 15% இப்ப கேக்குறாங்கல்ல. இப்ப ஏற்கனவே 10.5% கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நீங்க இதுக்கு தரவுகளே எடுக்கலாம். மாநில அரசுக்கே அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில திடீர்னு இந்த 15% தாங்கங்கிறாங்க. அப்ப என்ன அங்க நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்பதான் உண்மையா அவங்க உணர வந்திருக்கிறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள்ல ஏற்கனவே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 10.5 விட கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் என்பது தரவுகளில் தெரிய வந்திருக்கு. அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி இந்த அட்மிஷன்லாம் ஏற்கனவே வன்னியர் சமூகத்து மாணவர்கள் 15% மேலவே பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இவங்க கேட்கிற 10.5 வாங்கினா அது குறைஞ்சிரும். அது முன்னாடி சொல்லாம இவங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் நான் பதிவு செய்து தொடர்ந்து நான் வெளிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பிறகு இப்ப அதை உணர்ந்து 15 வந்துட்டாங்க போல இருக்கு. இது ஒரு நெருக்கடி எதுவும் கொடுக்குமா திமுகவுக்கு? மணிமண்டபம் திறப்பு விழாவும் ஏகோயிசாமியுடைய 100ஆண்டு மண்டப திறப்பு விழாவும் திமுகவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமைந்து விடுமோ என்ற அவசரத்தில் தான், அந்த பதற்றத்தில் தான் ராமதாஸ் இந்த போராட்டத்தை நடத்தினார் என்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இன்னொன்னு, இந்த 20ல 15 பேர் கேட்கிறாங்கன்னா மீதி 5 அந்த 20 மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் அந்த தொகுப்புல இருக்கிறவங்க இந்த 15க்கு அவங்க ஒத்துப்பாங்களா? அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க நினைச்சதெல்லாம் கேட்பதற்கு கொடுத்தால் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில மொத்த தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கருத்து இருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக ஒரு அனைத்து தலைவர்களையும் கூட்டுறன்னு சொல்லி கூட்டி எல்லோருட்டும் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டப்ப அதெல்லாம் மொத்தமா கூட்டி பார்த்தா 200% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்ன கிளைம் பண்ணுவாங்க. அந்த கிளைம் எல்லாம் உண்மையாக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் முடிந்தால்தான் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே அந்த முடிவு ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது. எனவே இவர்கள் போராடுவதென்றால் முதலில் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடட்டும். அதை விடுத்துவிட்டு இங்க இருக்கிற மக்களை சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக திருப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் இதை செய்தால் அவர்கள் எண்ணத்தில் மண் விழும் என்பதுதான் உண்மை.